Hi friends, welcome back to our channel Kalavadi Tips. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்சுருக்கிறது இன்றைக்கி டோரா கேக் தான் செஞ்சுருக்கோம். ஸோ உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாலும் இல்லை சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் டோரிமான் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து டோரா கேக் செஞ்சு கொடுக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ எப்படி செய்யுதுன்னு யோசிக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்பவே சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும். ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த சிம்பிளான டோரா கேக்கை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். டோரா கேக் செய்யறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் பவுடர், 3 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், ரெண்டும் சம அளவு எடுத்துக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொக்கோ பவுடர் சேர்க்கும்போது அந்த சாக்லேட் ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். ஸோ கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா வந்து அது ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பால் ஒரே டைமில் ஆட் பண்ணிட்டாதீங்க. கொஞ்சமாக நல்லா சேர்த்து ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அது ஒரு வாரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம கேக் செய்யறதுக்கு ஒரு பேனில் வந்து ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் மைதா மாவில் கூட செய்யலாம். ஸோ நம்ம ஹெல்த்தியாக செய்யணும் அப்படின்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கோதுமை மாவை யூஸ் பண்ணி செய்கிறோம். 1/2 கப் அளவுக்கு சுகர் பவுடர், 1 கப் அளவுக்கு கோதுமை மாவுனா 1/2 கப் அளவுக்கு சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பெரிய ஸ்பூனாக இருந்துச்சுன்னா 1.5 ஸ்பூன், சின்ன ஸ்பூனாக இருந்தால் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட வெனிலா எசன்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வந்து கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ நல்லா வந்து நம்ம திக்கான பதத்துக்கு கொஞ்சமாக கீ சேர்த்து அதுக்கு நெக்ஸ்ட் நீங்கள் பால் சேர்த்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோசைக்கல்லில் ஊற்றுறவே மாவு அந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீ கரண்டியால் ஊற்றும் போது இந்த மாதிரி தேய்க்கக்கூடாது. ஸோ என் பொண்ணு வந்து தெரியாமல் இந்த மாதிரி தேய்ச்சிட்டா. நீங்கள் தேய்க்காமல் அப்படியே வந்து நல்லா அப்படியே ஊற்றி விட்டுடுங்க. தேய்க்கக்கூடாது. நல்லா வந்து திக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கேக்கு நல்லா வந்து ஃப்ளஃபியாக சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஒரே லெவலில் ஊற்றி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து சாஃப்டான டோரா கேக் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஸோ என் பொண்ணு கொஞ்சம் வந்து அந்த தோசை மாவு மாதிரி தேய்ச்சி விட்டதுனால இந்த அளவுக்கு வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ணப்போ ரொம்பவே சூப்பராக வந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் வந்து தேய்க்காமல் அப்படியே ஊற்றி எடுத்திங்கன்னா சூப்பரான பன் தோசை மாதிரி இருக்கும் பார்க்க. ஸோ இப்போ நம்ம இன்னொரு ப்ராசஸ் செய்ய போகிறோம். நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த ஸ்டஃபிங் சிரப்பை வந்து நம்ம சென்டரில் வைக்க போகிறோம். இப்போ நடுவில் வந்து நீங்கள் இது நம்ம செஞ்ச அந்த சாக்லேட் ஃப்ளேவர் மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. சென்டரில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 2 கேக்கையும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இனிமேல் நீங்கள் உங்கள் பிள்ளைங்க டோரா கேக் கேட்டாங்கன்னா தெரியலன்னு சொல்லவே வேணாம், சூப்பராக நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம முருங்கைக்கீரையை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். ஸோ முருங்கைக்கீரை பொரியலாக கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ கீரை கடைஞ்சி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. எப்படி தான் நம்ம அவங்களுக்கு, ஆனால் அதில் சத்துக்கள் அதிகமாக இருக்குது, எப்படியாச்சும் அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து முருங்கைக்கீரையை ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலையே இருந்தாலும் லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். முந்திரி ஒரு 10 போல் எடுத்துக்கோங்க. அதையும் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாக்லேட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அவங்க அதில் முருங்கைக்கீரை இருக்குன்னே தெரியாது. தெரியாமல் அவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம். முருங்கைக்கீரையை நீங்கள் சொன்னால் தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக நீங்கள் முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்த முருங்கைக்கீரை ஃபைனலாக நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக நீங்கள் அதை சூடுபடுத்துறீங்கன்னா போதும். இதே நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக நம்ம ஒரு 2 பேட்சாக போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ முருங்கைக்கீரையை போட்டு அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ முருங்கைக்கீரை இரும்பு சத்துக்கள் அதிகமாக இருக்குது. சுகர் பேஷண்ட்டும் எடுத்துக்கலாம். இதை நம்ம எடுத்துக்கும்போது இரும்பு சத்துக்கள் இருக்கிறதுனால நமக்கு ஹீமோக்ளோபின் அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நம்ம கண் பார்வைக்கும் நல்லது, ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், முருங்கைக்கீரையை நல்லா பொடி பண்ணிட்டோம். ஃபைனலாக நம்ம வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையை நீங்கள் தோல் நீக்கிட்டும் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியேவும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி தோலோடு தான் அரைக்கிறேன். வேர்க்கடலையை 1-2 கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் லைட்டாக வந்து கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ முருங்கைக்கீரையோடு இந்த வேர்க்கடலை பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம ஒரு 50 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது மெல்ட் ஆகட்டும். ஸோ இந்த காலத்து பசங்களாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சத்துக்கள் இருக்குன்னா அதை சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. அதுவும் முருங்கைக்கீரைன்னு சொன்னால் 8 அடி தூரத்துக்கு ஓடுறாங்க. ஸோ ஆனால் அதில் சத்துக்கள் அதிகமாக இருக்குது, இரும்பு சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இப்போ இதில் நம்ம 2 ஏலக்காயும் தட்டி சேர்த்துக்கலாம்.
இரும்பு சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது அப்படின்றதுனால நமக்கு ஹீமோகுளோபின் அளவு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். கண் பார்வைக்கும் ரொம்ப நல்லது. சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணோம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபைனலாக நம்ம முந்திரி லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்க்க போகிறதில்ல. இதோட லைட்டாக 1-2 கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுவும் இருக்கட்டும். இந்த முருங்கைக்கீரையை நம்ம வீக்லி ஒரு 2 டைம்ஸ் ஆச்சு கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். நம்ம சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணும். கொலஸ்ட்ராலையும் குறைக்கும். இப்போ வெல்லமும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அதையும் நம்ம இதோட ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். இத்தனை சத்துக்கள் அதிகமாக இருந்தாலும் முருங்கைக்கீரை சொன்னாவே பிள்ளைங்க வந்து சாப்பிட்றதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த மாதிரி வந்து ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து சாப்பிடுவாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து முருங்கைக்கீரை பொடியும் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சேர்த்துருக்கிறதே தெரியாது. நீங்கள் இட்லி தோசைக்கெல்லாம் சேர்த்து கொடுக்கலாம், சாதமாக கூட ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்த வீடியோ வேணும்னா கூட போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதோட கொஞ்சமாக கீ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஃபைனலாக நம்ம பொடிச்சு வச்சுருந்து அந்த முந்திரி பவுடரையும் சேர்த்துக்கோங்க. நம்ம கையில் பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த பிடிக்கிற மாதிரி பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஃபைனலாக நம்ம இந்த முருங்கைக்கீரை ஸ்வீட்டை செய்யறதுக்கு உங்களுக்கு அதிக டைம் கூட எடுக்காது ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்கீரை கிடைக்கிறப்ப நீங்கள் நல்லா வாங்கி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்துக்கிட்டீங்களாகோ, இல்லை காய வைக்க முடியலன்னா நீங்கள் ட்ரை ரோஸ்ட் கூட பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஃபுல்லாக வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோ. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு ஐஸ் டியூப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிண்ணமோ இல்லை நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரே இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு ஸ்பூனாலோ இல்லை நீங்கள் கையாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செட் பண்ணிவிடுங்க. ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா அப்படியே விட்டிங்கன்னா நல்லா அது செட் ஆகிடும். இந்த மாதிரி லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னாவே போதும். அப்படியே எல்லாம் வந்து விழுந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம ப்ரெஸ் பண்ணும்போதே ஒன்று ஒன்று அழகாக விழுந்துடுது. ஸோ இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு வந்து சத்துக்களான ஸ்வீட் கொடுத்தோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்வீட் உங்களுக்கு 2 வீக்ஸ் வரைக்குமே நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ முருங்கைக்கீரை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த ஸ்வீட்டை தாராளமாக விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.